எல்லாருக்கும் வணக்கம். என்ன எதிர்பார்த்தோமோ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தளபதி அவருடைய ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இது வரைக்கும் வந்து சென்சார் ஆகல. உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நம்ம தளபதி அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 9 பொங்கலப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, இப்ப ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஒரு படத்தினுடைய சென்சார் அப்படிங்கிறது மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் டு 10 டேஸ்க்கு பிஃபோர் அந்த சென்சார் வந்துட்டு பண்ணி முடிச்சிருக்கணும். சில நேரங்கள்ல சில படங்கள் சில அன்வான்ட் ரீசன்ஸ்னாலோ இல்ல தவிர்க்க முடியாத சில காரணங்களாலேயோ டீம் சைடோ இல்ல வந்து சென்சார் டீம் சைடோ ஏதாவது ஒரு சில காரணங்கள் சொல்லி வந்துட்டு தள்ளி போடுவாங்க. பட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் இல்லாட்டி ஒரு 3 டேஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கணும். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பராசக்தி டீமும் ஜனநாயகன் டீமும் பாத்தீங்கன்னா ஒரே டைம் டியூரேஷன்ல தான் வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் நேத்து நைட் பாத்தீங்கன்னா பராசக்தி டீமுக்கு வந்து யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்கதா கேள்விப்படுறோம். ஜனநாயகன் டீமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப நாள் வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் சில கட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கட்ஸையுமே பாத்தீங்கன்னா ஜனநாயகன் டீம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணி இல்ல மியூட் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே விஷயங்கள் பண்றதாகவும் அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ரிலீஸ்க்கு வந்துட்டு 7, 8 2 நாள் தான் இருக்குது. 9th அன்னைக்கு வந்துட்டு படம் காலையில ரிலீஸ். ஏர்லி மார்னிங் ஷோஸ் அப்புறம் வந்துட்டு மார்னிங் FDFS இது எல்லாமே வந்து உலகம் ஃபுல்லா தளபதி விஜய் அவருடைய ரசிகர்கள் வந்து கொண்டாட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல நிறைய ஒரு 80% இடங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்குது. மெயினா இந்த பெங்களூர், நார்த் இந்தியா, ஹைதராபாத் இந்த இடங்கள் எல்லாமே புக்கிங் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கதா வந்து கேள்விப்பட்டோம். ஓகே, சோ இப்படி போயிட்டு இருக்கிறப்போ வந்து இன்னைக்கு வந்து சென்சார் எப்படியும் வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ டீம் பாத்தீங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல கண்டிப்பா வந்துட்டு நியாயம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வந்து கோர்ட் போயிருக்காங்க. ஸோ கோர்ட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 விஷயத்த வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 3 ஹவர்ஸ்க்கு மேல வந்துட்டு படம் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க ஏன் ஜனவரி 10 வந்துட்டு படத்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, தை பிறந்தால் வழி பிறக்கும், ஸோ அதனால வந்துட்டு அன்னைக்கே நீங்க போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட் சைடு இருந்து ஜனநாயகன் டீமுக்கு வந்துட்டு ஒரு சில கேள்விகள் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சென்சார் டீம் கிட்ட கேட்கிறப்போ சென்சார் டீம் என்ன சொல்லியிருக்காங்களா, சில விஷயங்கள் மத உணர்வை வந்துட்டு புண்படுத்துற விதமா இந்த படத்துல வந்துட்டு ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நாங்க கட் சொல்லியிருக்கோம். பட் அந்த விஷயத்த ஜனநாயகன் டீம் வந்துட்டு ஏற்க மறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்சார் டீம் வந்து இப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஜனநாயகன் டீமை நீங்க இப்ப அப்ளை பண்ணாலுமே வந்துட்டு மினிமம் ஒரு 2 டேஸ் ஆகும், ஜட்மெண்ட் வரைக்கும் ஒரு 2 டேஸ் ஆகும். அதனால நீங்க ஏன் வந்து படத்தை ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, ஜனவரி 10 வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினையும் சென்சார் டீமுக்கு என்னென்ன காட்சிகள் எல்லாம் மத ரீதியா வந்து மக்களுடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸை புண்படுத்துற ரீதியா இருக்கு அப்படிங்கிறத வித் டைம் டியூரேஷனோட நாளைக்கு நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேஸை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அதாவது ஜனவரி 6 இருந்து ஜனவரி 7 பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் டீமுடைய சென்சார் இஷ்யூஸ்க்கான இந்த கேஸ் பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆயிருக்கு. இப்போ இந்த கேஸ் 6th இருந்து 7th போஸ்ட்போன் ஆனதால என்னென்ன மாதிரியான பின் விளைவுகள் ஜனநாயகன் டீமுக்கு வரும்னா, இப்ப சென்சார் டீம் கிட்ட வந்து நம்ம கோர்ட் வந்து கேட்டிருக்காங்களா, அந்த ப்ரூஃப் எல்லாமே இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அதை எல்லாத்தையுமே அவங்க படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு அது வேலிட் ரீசனா இருந்தா ஜனநாயகன் டீமை ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து நீங்க இதெல்லாம் அவங்க சொன்ன கட் எல்லாத்தையுமே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு கட் பண்ணீங்கன்னா இந்த படம் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட்ல வந்து ரிலீஸ் ஆகும். இல்ல கட் பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்து அவங்க யூஏ சர்டிபிகேட் தர்றதுக்கு பதிலா இவங்க எதிர்பார்க்காத விதமா லைக் யூ சர்டிபிகேட்டோ இல்ல ஏ சர்டிபிகேட்டோ தரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருக்கும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை யூ சர்டிபிகேட்டோ இல்ல ஏ சர்டிபிகேட்டோ ஜனநாயகன் டீமுக்கு கிடைக்கும் பட்சத்தில் வந்து இந்த கிட்ஸ் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து படத்துக்கு வரக்கூடாது. தளபதி விஜயனுடைய மிகப்பெரிய பில்லர்ஸ் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஃபேன்ஸ் அந்த பேஸ் தான். ஒரு வீட்டுல ஒரு ஃபேமிலியில ஒரு 2-3 கிட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்கள யாருமே வந்துட்டு தனியா வந்து தியேட்டருக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. 2 டிக்கெட் விழுகிற இடத்துல ஒரு ஃபேமிலியே வந்துட்டு அந்த கிட்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக போவாங்க. ஸோ 2 பிளஸ் அட்லீஸ்ட் ஒரு அப்பா அம்மா சேர்த்தா கூட வந்து எவ்வளவு ஆச்சு, ஒரு 4 டிக்கெட் வந்துட்டு போதா. ஸோ இப்படி வந்துட்டு வசூல் ரீதியான அந்த ஒரு விஷயம் வந்து அந்த டீமுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் ஆகும். 9ல இருந்து 10 போஸ்ட்போன் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இப்ப ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 1100 ஸ்கிரீன்ஸ் இருக்கு. இந்த 1100 ஸ்கிரீன்ஸ்ல ஜனவரி 9 அன்னைக்கு ஜனநாயகன் சோலோவா ரிலீஸ் ஆகிற பட்சத்துல மினிமம் ஒரு 35 to 40 crores பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டேல வந்துட்டு எடுப்பாங்க. ஓகேவா? சோ இத செகண்ட் டே போஸ்ட்போன் பண்றப்போ பராசக்தியும் கூட ரிலீஸ் ஆகுறதால கிளாஷ் விழும். அட் த சேம் டைம் அந்த வசூல் பாத்தீங்கன்னா பிரேக் ஆகும்.
40 கோடி ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவுடைய படத்துக்கு ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு கம்மியா ஆகுறப்போ, படம் வசூல் ரீதியா அடி வாங்குறப்போ இந்த ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பாதியா கட் ஆகும். ஓவராலா வந்து ஒரு 1 வீக் ஒரு 5 to 10 டேஸ்ல ஜனநாயகன் படம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 crores தமிழ்நாட்டுல மட்டும் வந்து கிராஸ் வருது அப்படின்னா அந்த படத்துடைய ஷேரிங் அப்படிங்கிறது பாதிக்கு கீழே நீங்க குறைச்சிக்கலாம். ஒரு 100 to 120 crores பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் ஷேர் கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்தாதான் வந்து அந்த படம் வந்துட்டு ஹிட் ரேஷியோல வரும். ஏன்னா கிட்டத்தட்ட பிசினஸே பாத்தீங்கன்னா 380 crores பட்ஜெட் 450 crores. ஸோ அந்த படம் அட்லீஸ்ட் 450 crores வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 crores 550 crores வரணும். விஜய் அவர்களுடைய மேஜர் பிரேக் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஏன்னா அவர் ஒரு தமிழ்நாடு ஹீரோ இல்லையா. ஸோ தமிழ்நாடு தான் அவருடைய ஒரு கோட்டை மாதிரி. அந்த 200 crore பெஞ்ச் மார்க்கை டச் பண்ண விடாம சில விஷமிகள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதால அந்த ஸ்கிரீன்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு ஸ்பிளிட் ஆகுது. படத்துடைய அந்த கலெக்ஷனுமே வந்துட்டு பாதிக்கப்படுது. கலெக்ஷன் பாதிக்கப்படுறப்போ வந்துட்டு ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிறது வந்துட்டு பாதிக்கப்படுது. இப்படி அடியாறப்போ அந்த படம் ஹிட்டே ஆனாலும் தியேட்டர் ஓனர்ஸ்கோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கோ வந்துட்டு ஒரு பெரிய லாபம் இல்லாத ஒரு படமா வந்துட்டு ரன் ஆகி முடிக்கிறப்ப ஏற்படுத்தும். அந்த 200 crore பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது அந்த படம் டச் பண்றதுக்கு 5 to 10 days ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 days ஆகலாம். 10 to 20 days ஆகிறப்போ ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே வந்துடும். இன்னைக்கு ஒரு படத்துடைய வாழ்நாளே பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான். ஜனவரி எண்டில் பாத்தீங்கன்னா நம்ம தலாவோட மங்காத்தா படம் வந்துட்டு கிராண்ட் ப்ரொமோஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த படத்து கூட கிளாஷ் ஆகிறப்போ ஆப்வியஸ்லி தியேட்டர் ஸ்பிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் வந்துட்டு கிளாஷ் ஆகும். ஸோ ஒரு 600 to 700 ஸ்கிரீன்ல வந்துட்டு ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு பராசக்தி டீம் வந்துட்டு ஒரு 60% தேட்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல படங்கள் வர்றப்ப பாத்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு சில ஸ்கிரீன்ஸ் எல்லாமே போயிடும். படம் வந்து கொஞ்ச நேரத்துல இல்ல ஒரு 1 hour இல்ல ஒரு 2 hours வந்துட்டு இன்டர்நெட்ல லீக், இன்ஸ்டாகிராம்ல லீக், டெலிகிராம்ல லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த படத்தை போட்டு அடிக்கிறதுக்கு வந்து ஒரு டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 33 வருஷமா நம்ம என்டர்டைன் பண்ண அந்த பெரிய ஹீரோட மாச நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் நாளைக்கு வரலாறுல இந்த மாதிரி சில சின்ன சின்ன காரணங்களால இந்த படம் வந்துட்டு சரியா போகல, தோல்வி படம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இது தளபதி படத்துக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கத்தியிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கத்தி, தலைவா, புலி, தெரி, மெயினா வந்துட்டு மெர்சல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சென்சார் இஷ்யூ வந்தது. இந்த விலங்குகள் நல வாரியத்துல இருந்து மெர்சல் படத்துல நிறைய விலங்குகள், பறவைகள் இது எல்லாத்தையுமே வந்து எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அதை துன்புறுத்தும் வகையில வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. 2017 தீபாவளி அப்போ தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் மதியம் சென்சார் ஆயிட்டு கன்ஃபர்மேஷனே ஈவினிங் வருது. என்னுடைய கணிப்பின்படி படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகதான் போகுது. பட் எதர் இட் கோனா பி ரிலீஸ் ஆன் January 9 or January 10. அதுதான் வந்துட்டு இங்க ப்ராப்ளமே. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா கோபப்படுவாங்க. எனக்குமே வந்துட்டு அந்த ஒரு வருத்தம் இருக்கு. பட் இது எண்ட் ஆஃப் த டே ஒரு கவர்மெண்ட் உடைய டிசிஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகி January 9 வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். ரிலீஸ் ஆனா ஓகே, சந்தோஷம், எல்லாரும் நல்லா இருப்போம். ரிலீஸ் ஆகலாட்டிலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோடைய சட்ட சிக்கல்கள் என்ன அப்படிங்கறத வந்துட்டு டீம் வந்துட்டு பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு மதியம் வந்துட்டு இந்த கேஸ் மறுபடியும் வந்து சென்னையில வருது. ஸோ ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும் நான் நம்புறேன். நல்ல செய்திக்காக காத்திருப்போம். பார்ப்போம். தேங்க்யூ. டாடா, டேக் கேர், பை.